ஹாய், இட்ஸ் யுவர் ரெஃப்ரிடி. ரம்ஜான் மாதத்தோட 8ஆம் நாள். இன்னைக்கு எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. போயிட்டு படபடபடன்ட்டு அப்படியே மூஞ்ச கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி மூஞ்சி துடைக்கலாம்னு சொல்லி போனால் தும்பல். சரி தும்பிட்டு அப்படியே மூஞ்சி தொடச்சிட்டு வந்துட்டு அறக்க பறக்க சகர் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. சகருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை சோறு தாங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால அதை பண்ணியாச்சுங்க. தட்டில் சாப்பாடை போட்டு பிஸ்மிலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. உணவு உண்ண தட்டை அப்படியே கழுவி வச்சுட்டு அம்மா 2 பேரிச்ச பழத்தை எடுத்து வயல போறா சத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போட்டு அப்படியே தண்ணி குடிச்சாச்சுங்க. நேற்று காலங்காத்தால தலை குளிச்சது எனக்கு சளி பிடிச்சிருச்சுங்க. பஜர் வேற டைம் ஆயிடுச்சுங்க. போயிட்டு ஒசு பண்ணிட்டு முசல்லா எடுத்துட்டு போய் போட்டு ஜம்முன்னு 2 ரகாத்து சுண்ணத்து 2 ரகாத்து ஃபரசு படிச்சு முடிச்சாச்சுங்க. எல்லாம் இன்னைக்கு என்ன ஃபர்லாம் நோம்பு வைக்கிறேன்ட்டு நீயத்தை சொல்லி நோம்பு வச்சாச்சுங்க. குட்டி உறக்கத்தை போட்டு இன்னைக்கு நான் ஸ்விக்கி தாங்க ஓட்ட போறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி சளிச்சு போட்டாங்க. ஆர்டருக்கு 45 ரூபா அது மாதிரி கிடைக்கும். சரின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்ப பின்னாடி சூரியன் அடிச்சாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சூரியன் மாமா தாங்க. வண்டியை நேராக பள்ளிவாசல் விட்டாச்சுங்க. ஏன்னா லோகர் தொலைவணும் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தொழுதுட்டு ஒரு வழியாக இன்னைக்கான வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு சித்தப்பா வந்திருந்தாரு. அவர் மேட்ச் பார்த்துருந்தாரு. அப்படியே நம்மளும் சேர்ந்து அப்படியே மேட்ச் பார்த்துட்டு அசருக்கு வேற டைம் ஆயிடுச்சு. எழுந்துச்சு உசு பண்ணிட்டு நொம்பு தூக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. போயிட்டு பள்ளிவாசலுக்கு போனதுக்கு இன்னைக்கு நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டு சப்பாத்தோட அப்படியே சேர்ந்து தொழுதாச்சுங்க. தொழுது முடிச்சுட்டு நொம்பு கஞ்சியை வாங்கி வண்டியில மாட்டிட்டு அப்படியே கிளம்பி அம்மா செம்ம பாக்கெட் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வாடா சித்தப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பஜ்ஜி இருந்துச்சுங்க. பஜ்ஜி வாங்கிட்டு அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கே வந்துட்டுருங்க. நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சுங்க. நோம்பு நேரத்தை சொல்லி நோம்பு திறந்தாச்சுங்க. பிஸ்மில்லான்னு பேரிச்சப்பழத்தை எடுத்து வயல போட்டாச்சுங்க. எனக்கு டவுட் எதனால ஃபர்ஸ்ட் நம்ம பேரிச்சப்பழம் சாப்பிட்றோன்ட்டு. முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். மகரிப் வேற டைம் ஆயிடுச்சுங்க. அப்படியே மசாலாவை எடுத்து போட்டு விரிச்சிட்டு மகரிப் தொழியும் தொழுது முடிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு திருப்பியும் ஸ்விக்கி ஓட்ட கிளம்பியாச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே சர்ஜ் ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. இஷா தொழில் வேற டைம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஒரு வழியா மஜித்தை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் உசு பண்ற இடத்துல பார்த்தா மீனுங்க. அதை பார்த்துக்கிட்டே உசு பண்ணி முடிச்சுட்டு போய் தொழுவே முடிச்சாச்சுங்க. கடைசியாக வீட்டை கிளம்பி வரப்ப ஸ்விக்கி ஃப்ரெண்ட் வந்து வாங்க காளான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருங்க. போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கேன். வண்டி அடைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. சரி இந்த பெட்ரோலை போட்டு வந்துட்டு இருக்கப்ப கண்ணு எறிய ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி 2 கண்ணை தேய்ச்சி போட்டு அப்புறம் வீட்டுக்கு எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கான நாள் நல்லா போச்சுங்க. நாளைக்கான வீடியோ பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.